நண்டே யார்கிட்ட ஓடுறியாத்தே நிற்காம ஓடு ஓடி 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 தா யாத்தே எப்பே எம்மே ஓடி ஓடி வாங்கடா ஓடி 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 முத்தலங்க யாத்தே அடியே முத்தலங்க ஓடுறீ முத்தலங்க. இந்த ஒன்று தான் இருக்குது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் நிறையா விழுந்துருச்சு. யாருக்கு வேணும்? மூலி வரடா, மூலி மகனே இங்கே வர்றா. இந்தா கொச்சை உனக்கு ஒன்று, இந்தா உனக்கு ஒன்று. கேட்டே வரையா யாத்தே முத்தலை வர்றா, முத்தலை கொடுப்போம். இந்தா உனக்கு ஒன்றா. இந்த இங்கே பாரு தரையத்தே ராவறியா, நான் பார்க்காமலே போகிறேங்க. இந்த திட்டுறா தூக்கி போடுவோம். இந்த விழுது எடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்துட்டேன் பையன் உள்ள. அப்படி தின்னா கூப்பிட்டா காது கேட்க மாட்டேங்குது. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டைமண்டு. எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி லேட்டாக போச்சு. நேற்று 2 நாள் வேலை சீக்கிரமாகவே ஆடு பார்த்துங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போய் விட்டுது. இருந்தாலும் என்ன முழுக்குள்ளே மேய்ச்சிட்டு தண்ணி கம்மா நேற்று இருந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி குறைய மதியம் அங்கேயும் குடிக்க மாட்டேங்குது. எல்லா ஒரு வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்போ மழை வரும்ண்டு. அதனால் நம்ம கடல் தண்ணியை இப்போதைக்கு விட்டுக்கு இருக்கோம். அப்போ இந்த 1 வீக்குள்ளே மழை கன்ஃபார்மாக வரும். வாங்கள் பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி சண்டை போடாமல் சாப்பிடுங்க. ஒன்று கூட மிதிச்சு நகட்டுறீங்க. எங்கள் முத்தலா காணா தள்ளி வந்துட்டா. இவங்க கூட சண்டை போட பேராண்டு திண்டு அவ்வளோதாண்டா இருக்குது. பாரு அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ருசி. கறி குழம்போட மிஞ்சுது. அவ்வளோ உங்களுக்கு பிரியாணியோட மாரியே மிஞ்சுது வேட்டு. சரி வாங்க போவோம். அவங்க எல்லாம் முன்னாடி போய்க்கிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருப்பாங்க. இரட்டை சொல்லி எது கற்றுனேன்? இப்போ தான்ப்பா காது கேட்குது. பரவாயில்ல, இப்போ தான் பழைய சவுண்டு, பழைய காது கேட்குது. இப்போ தான் மீண்டு வந்து விட்டாய். யார் அடுத்த தலைமை அமைச்சர்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, எனக்கு தெரிஞ்சு யார் வருவா நீங்கள் நினைக்கிறீங்க? அது வேறு யாரும் இல்லை, நம்ம மொசக்குட்டி தாங்க. இந்த ஒரு வாரம் ஏன்டா சில ஆடுகள் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது நோக்க மொசக்குட்டி தாங்க இழுத்துக்கு விட்றா. நல்லா அவங்க மம்மி ஸ்கைப்பாலனாக்கா அந்த கலவனை புத்தி அந்த ஓடுறது ஏதாவது சம்பவம் பண்ணுறதில் அவள் இருக்காங்க. நான் ஓட்டு நிறைய உருவானுச்சு. நண்டு மக அந்த ஜெசிகா அவெல்லாம் வர மாட்டேன். நம்ம மொசக்குட்டி தாங்க. அவள் பின்னாடி ஒரு 10 பேர் போகிறான். அவள் ஒரு கேப்டன் சொல்லி அவளை நம்பி போகிறா வித்தியா. அதிலே தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ அவள் தாண்டு. இப்போ எங்கிட்ட இருக்கான்னு தெரில. இங்கே ஆட்டுற எங்கிட்ட சுற்றி தீர்ப்பான். என்னடா எல்லாம் இருக்கீங்க, அந்த வேற யாரையும் மொசக்குட்டி அவளை மட்டும் காண பார்த்தியா. எங்கிட்ட ஒதுங்கி போயிட்டாங்க. தெனாவட்டு நேற்று மேயாமல் இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. அவளுக்கு வெயில் தான் ஒத்துக்கிறல. பயவில் இன்றைக்கி லீவ் விட்டுறான், மற்ற மெடிக்கல் லீவு. இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் சுறுசுறுப்பாக மேயிறா. நேற்று வெயில் அடிக்கல அவ்வளவு மேய மாட்டேறா. இன்றைக்கி வெயில் அடிக்குது, நல்லா மேயிறா. எங்கிட்ட தித்திப்பூ கடிச்சு திட்டுறா பயவுள்ள. நம்ம தெனாவட்டுக்கு ஏன் தெனாவட்டு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. எப்பவுமே வீட்டுக்கு போனாலும் அங்கிட்ட அம்மாக்கு மேட்சருக்கு வந்தாலும் தெனாவட்டா திரிவா. அதனால் அவளுக்கு தெனாவட்டு என்று பெயர் வைக்கப்பட்டது. மிஸ்டர் வெட்டு, அது சுருக்கமாக வெட்டுன்னு அப்படி தான் கூப்பிடுவோம். அதனால் அப்படியே பேர் அப்படியே பழகிச்சு பயவலிக்கு. நேற்று கொஞ்சம் இதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆக்டிவாக இருக்கா. நான் உங்ககிட்ட வேறு ஒன்று சொல்லணும். வேறு நம்ம தெனாவட்டு இருக்கால, ஆரம்பத்தில் வாங்கி இந்த கொரோனா டயத்தில் அப்போ ஒரு உரலை கட்டி வச்சுருந்தோம். பெரிய உரல், இந்த பெரிய சைஸ் உரல். இந்த கம்பு இதெல்லாம் குத்துவாங்க உழைக்க வச்சு, அந்த மாதிரி உரல், நல்லா கல் உரல்வாங்க. அந்த உரல் இவ்வளோ ஹைட் இருக்க ஒரு 40-50 கிலோமீட்டர் ஒரு கட்டி வச்சுருந்தோம். அந்த உரலவே இழுத்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் இழுத்துக்க மாட்டாங்க நம்ம பயம் உள்ள. நம்ம விட்டு அந்த அளவுக்கு பவர் இருக்குது இவளுக்கு. இழுத்துருவா, ஸ்கைப்பாக இழுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு. ஆனால் இவ அந்த உரலவே இழுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சரியான வீடு இன்னும் அந்த உரல் வீட்டிலேயே தான் இருக்குது. வாங்க உங்களைத்தான் நான் எதிர்பார்த்தேன். மொசக்குட்டி மூக்காய் ராக்காயி அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பான். உனக்கு கண்ணில் தான் மொசக்குட்டி தான் இந்த கண்ணில் அப்படியே கண்ணு ஒத்த பக்கம் வச்சுருக்கேன். இவ்வளோ நீ தாண்டி அடுத்து தலைமை அமைச்சர். மண்டையில் ஒரு 11 நம்பர் வேறு போட்டுருக்கு. டிசைன் வேறு லெவல் இருக்குது. என்ன வரி குதிரை நீ நம்ம வரி குதிரை தான். ஆனால் இப்போலாம் அந்த அளவுக்கு நேரத்தில் வரி குதிரை ஒரு பையனை மதிக்க மாட்டாங்க. ஆனால் மொசக்குட்டியை மதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ தான் அடுத்த தலைமை அமைச்சரை வந்தாலும் வருவா. பயவுள்ள கொஞ்சம் இதாகத்தே இருக்கா. ஆனால் பயவுள்ள சம்பவம் பண்ணாமல் இருந்தால் சரி. அவளை முட்டாதபடி நீசா அவளை முட்டக்கூடாது சரியா. நம்ம ஊமிச்சியில் 4 வருஷமாலாம் இருக்குது. நிலு ஊமிச்சே இரு ஊமிச்சே உன்னை பற்றி எதுவும் தப்பாலாம் சொல்லலை பதில். ஆனால் ஓமிச்சு அந்த மாதிரி தலைமை அமைச்சர்லாம் எடுக்க மாட்டேன். தெனாவட்டோட நெருங்கிய ஃப்ரெண்டு தான். தெனாவட்டு தான் பைவில் விட சேர்த்துக்கிட்டு 2 பேர் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஏன்னா ஓமிச்சே கரெக்டு தானே. ஓமிச்சை ரசிகர் பண்ணுறான். ஆள் பார்க்கவே உன்னதமாக இருப்பான். இங்கே வந்துட்டா நம்ம நடுத்தரு நண்டு என்னன்னு தெரிலங்க. இந்த 1 மாதம் ரொம்ப அமைதியாகிட்டாங்க. அவன் அந்த ஓட்டம் பாட்டம் அந்த கலவானத்தனம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப அமைதியாக நல்லவனாயிட்டான். என்னாச்சுன்னு தெரியல நண்டே. ரொம்ப நல்லவனா மாட்டியா. நல்லவனானா ரொம்ப மழை வராது நண்டே, பார்த்துக்க. என் வெள்ளமண்டை 2 எல்லாத்தையும் எங்கடா கூட்டி போகிறேன். ஏற்ற ஓடி விடா. ஏற்ற என்னாச்சு? டோக்கியோ இங்கே கடைசியில் யாரும் வர்றா. இப்போ ஓடியா கண்ணு மை தான் கூட்டு போயிருக்கலாம். அப்படி சொல்லு. கண்ணு மை சிலத்தில் சம்பவம் பண்ணுவோம். ஓடியா கண்ணு மை. டைனோஸே உன் பிள்ளை எல்லாத்தையும் பேரனை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கிட்டுங்கிறதுக்கு வந்து தனியாக வந்தேன். எங்கே அவனை காணாமே பயவில்லை. உன் மகனை கத்திக்கிட்டே தெரிஞ்ச கத்திரியா போ. இந்த கத்திக்கிட்டே ஓடு. இந்த மூலி கடைக்கு பிறந்ததானே அது. அப்படியே அச்சசல் அதை மாறாமல் இருக்கேன். அந்த மூலி எனக்கு அச்சு ஓடி கூப்பிடாது. ஓடு இப்படி இங்கிட்டு திரும்பாத. திரும்ப ஓடு. என் பெரிய மூலிகை வந்ததா அது. என் பெரிய மூலி கடையாக கொளுத்துதா. இந்த கடை அதே அது கரெக்டாக அந்த கலர் இருக்குது. ஓடு. எதுக்கு இப்படி வேருக்குள்ளே ஒளிஞ்சு நிற்கிறீங்க? இதுக்கு அங்கேயே முள்ளுக்குள்ளே நின்றுருக்கான்ல. எங்கனையா தூர பார்த்து நின்றுக்கிறீங்க. இப்படி ஸ்கைப்பாலே என்னாச்சு? ஓடியம்பா
அங்கிட்டு போவோம், மரத்துக்குள்ளே போய் நிற்போம். முடிவா இது நல்லா கூட படுக்க வயசாகவும் இருக்காது. ஃபஸ்ட் பழைய நம்ம பயவில் மூலி கடாக்கி தான் அங்கே விழுந்திருக்கு குட்டி. கரெக்டாக இப்போ 2 மாதம் குட்டியாக இருக்கும். மேய்ச்சலுக்கு பற்றிட்டாங்க. அது கூடயே தெரியுது, ஒரு மூலி குட்டி தான் அவங்களுக்கு விழுந்திருக்கு போல். அப்படியே நம்ம மூலி கடா மாதிரி கொஞ்சம் செம்பூர் கலர் கிராஸ் அடித்து விழுந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, நடுவடியாக இருக்குங்க. கலர் வந்து மாறாமல் அப்படியே தாங்க இருக்குது. ஏன்னா அங்கிட்டு ஒரு குட்டி இப்போ தான் ஒவ்வொரு ஆளுக்கு பிறக்குது போல். இதான் நல்ல நனல். இந்த நனல் ரெண்டுக்குங்க பேசாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இருக்குது நல்லா குழுன்னு இருக்குது. முடியவா அங்கிட்டு ஓடியா 2 பேரையும் புரியாது நண்டே. எது கத்திக்கு இருக்க என்ன நிறைய காணாமா? உனக்கு நிறைய தேடுறதே பெரிய தெரியும். ஏன் 2 மேயிறது கிடையாது. வாரு கரையில் ஏறாது நீ வாட்டுக்கு. இதுக்குள்ளே நில்லுங்க, எங்கிட்ட பிரிஞ்சு போயிடாதீங்க. வெயில் அடிக்குதுன்னு சொல்லி நிழலுக்கு கூட்டு போனால் இப்போ வெயிலே வந்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, நிழலுக்கு போனால் வெயிலுக்கு போகிறாங்க, வெயிலுக்கு வந்து நிழல் வராங்க. இன்னும் பசிக்குது போல், அதனால தான் பையன் உள்ள வெயிலில் பார்க்கல. கைப்பழம் தான் இழந்த பழம். என்னடா கம்மாக்குள்ளே இப்போ இழந்த பழம்னு பார்க்குறியா? இந்தா இழந்த பழம் ரொம்ப வா இங்கே பாரு. எடுத்துட்டு நல்லா இருக்கா? குடி இருக்கு இன்றைக்கிதா கடிச்சு ஒதுக்கிற உதயம் மட்டும் தனிக்கு உதயோடு முழிட்டா வாயப்பா. இந்தா நீ தின்று டேஸ்ட்டாக இருக்கா? செம்மையாக இருக்கா? அப்படி தின்று பழகுவியா? எப்படி இருக்கு? கரெக்டாக தான் அது கீழே ஓட்டியா? என்கிட்ட விதையை மட்டும் தனியாக ஒதுக்கி எடுத்து போட்டுரு. எப்படி செம்மையாக இருக்குது. அம்மாக்குள்ளே ஒரு இழந்த பழம் மரம் கூட இல்லை. கடிச்சு முழுங்க. நண்பா, இன்னையிலேருந்து நமக்கு அக்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக 23 இந்த மாதத்தில் ஒரு 7 நாள், ஐயாசியில் ஒரு 7 நாள், 7 14 நாள் அக்னி. அம்மா சும்மாவே அடிக்கும். இதில் அக்னி வேறையா? இந்த டயத்தில் மழை பெஞ்சிடும். அக்னி டயத்தில் அப்படி வெயில் அப்படி குறைஞ்சிருங்க. நிறைஞ்சா அப்படித்தான் தெரியுது. அக்னி டயத்தில் வெயிலில் மழை பெஞ்சிச்சுன்னா அக்னி போன வருஷம் இப்படி தான் தப்பிச்சுக்கிட்டோம். ஒரு 7 நாள் மாட்டினா 7 நாள் கிட்ட தப்பிச்சோம். இந்த போல் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட்டு, இன்றைக்கி அதோட பவர் தெரிகிறது. ஏன்னா நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே நிற்க மாட்டேங்குது. பசங்க வந்து ஓட்டாங்க. இப்போ தான் வெயிலில் சொல்லி மூடில் வந்து நடல பிடிச்சாங்க. நான் அவ்வளோதான் அடைய போட்டுருவோம். நேராக போய் தோட்டத்துக்கு போய் தண்ணி அப்படி போய் அடைய போட்டுற வேண்டியதான். என்ன பாப்பி கரெக்டு தானே? வெயில் தாங்க முடியல. நான் நெத்துது அப்படியே ஆத்த எக்கு போட்டாலும் என் கையில் இல்லை பாப்பி. சொன்னேன் கேளு. வரும் மொசக்குடிவா தெரிறா. இந்த போகிறா அவர் கச்சா போகிறா அவர் நிழலுக்கு. ரொம்ப ஓடு சப்பானே. நீயும் இதே மாதிரி மோனிக்கா மாதிரி எக்கு பண்ண மாதிரி இதோ பார்க்குறா ஓகே இவ்வளோ. அப்போ வந்து ட்ரை பண்ணி பிடிச்சி இழுத்துட்டா. அவனும் முடிஞ்ச அளவுக்கு எக்கு போட்டு பார்க்குறான். மோனிக்கா என்னம்மா ரெட்டு சொல்லி நீ என்னம்மா மாதிரி ரெட்டு சொல்லி எக்கு போட தெரில பையவில். ஒரு நேரம் எக்கு போடுது, ஒரு நேரம் எக்கு போட தெரியுமா? அவள் எப்படி எக்கு போடுறா பத்தியா? அவளுக்குலாம் யார் ட்ரைனிங் கொடுத்தா? மோனிக்கா அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா பையவில். சாசா பைப்பில் ஒரு நாள் கூட சிக்காது. நீ அடுத்து ஊமிச்சு போயிட்டா தேவை. பண்ண மரம் கூட அப்படி இல்லை. வாங்க போவோம். இதுக்கு மேலே வெயில் நிற்க வேண்டாம். புளிமான் கலர் பார்த்தியா? வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தி வரா வருங்க. ஆத்து இல்லை கிட்டு போனாலும் மாட்டுவா நீ. ஆத்து நரிக்கா இங்கேயே சிக்னல் கொடுத்தியா? ஓடி போயிடுறீ எப்படியாதுன்னு வாங்க தலகே. ஆத்தே உனக்கு வேலையிலேருந்து பார்க்கல வரு. என்ன இலை வேணுமா? எங்கே இலை தான் இருக்கும். இந்தா தலகே தலகே இந்தா கோச்சு போயிட்டாங்க. இந்தா இங்கே வர்றி. இந்தா ஒரே ஓட்டமாக ஓடுற கோச்சிக்கிட்டு. ரெண்டோ எல்லோரும் வந்துட்டாங்க. அவன் பின்னாடி கரெக்டாக வந்திருப்பாங்களே. என்ன பாதி பேரை காணாம. முக்கியமான குரூப்லாம் வாங்க. இந்த முள்ளுக்குள்ளே வெட்டின முள்ளுக்குள்ளே அப்படியே போய் 2 ரத்த பறக்க விட்டுக்கிட்டு அப்படியே நேராக போவோம். நீங்கள் 4 பேர் அசால்ட்டாக திருறீங்க. நீ என்னடா எல்லாருக்கும் போயிட்டாங்க. திருசா உனக்கு தெனாவட்டுன்னு பேர் வச்சுருக்கணும். உங்கள் அம்மாவுக்கு வச்சது தப்பாக போச்சு. வாங்க ஓடியா போவோம் நேரம். அவங்க எல்லாம் தான் அங்கே போயிருப்பாங்க. 2 வருஷம் மேலே இந்த முள் வெட்டாமல் இருந்துச்சுக்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே சுத்தம் பண்ணிட்டாங்க. சீமக்கரில் மட்டும் எல்லாம் காலி ஆகிடுச்சு. நாட்டுக்கரில் விட்டு வச்சுருக்காங்களா? இந்த மரம்லாம் உள்ளே இருக்குது. நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். உள்ளே எப்பயோ ஒரு தூரம் போனது. இந்த மரம் நம்ம ரெகுலராக பார்க்குறது. இந்த கிட்ட ஒரு மரம் இருக்குது. மீதி எல்லாம் சீமக்கரில் மட்டும் அடிச்சு காலி விட்டாங்க. சுத்தமாகிடுச்சு. இன்னும் பாருங்கள் மழை வந்தோன்னே இதில் அப்படியே புல் முளைச்சி கொடியாக வளரும். நல்லா அந்த ஏரியாவில் நல்லா புல் முளைக்குங்க. இப்படியே நிற்க போகிறீங்களா? வாங்க போவோம். இப்படியே என்ன வேணா போகிறீங்க? வாங்க முடியா போய் தண்ணி தாக அடிக்கலையா உங்களுக்கு? பேர் இங்கே தான் இருக்கீங்களா? போங்க காணாங்க அம்மாடு கத்திக்கி நீங்கள் வா நின்றுக்கிறீங்க. எங்கேயோ டைனோசரும் கொம்மனும் கூட்டுக்கு தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்படியே நேராக என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. பொழுது தான் பார்ப்பு தெரியும் நிற்கே. வாங்க ஓடியா இந்தா வாருக்கு ஒரு பைய வெளியேறி வரமாட்றாங்க. மணி 2:30 ஆப்போகுது. எனக்கும் பசிக்குது வேறு. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பையவைக உள்ளேருந்து வெளியே வரவுனான்றாங்க. நானும் கூப்பிட்டு பார்க்குறேன். கத்தி என் காது தான் அடைச்சிக்கிச்சு. வெளியே வந்து தண்ணிக்கு விட்டு நம்மளும் போய் சீக்கிரம் சாப்பிடுவோன்னு பார்க்குறேன். வருவனான்றாங்களே. திருப்பி மேற்கு அங்கே தாங்க போகிறாங்க. யார் முதல்ல வரேன்னு பார்ப்போம். நம்ம டோக்கியோ தான் முதல் வர்றா. முடியா கம்மா பாண்டி புள்ளிமானே சின்ன வளர்ச்சி முடியா பாதி பேர் வராங்க. இன்னும் பாதி பேரை காணமாடா. வா முடியா தண்ணி குடிக்க எங்கே போகிறேன் சார்? தண்ணி எங்கே இருக்குது? வாய்க்கா எங்கே இருக்குது? எங்கே வரீங்க? ஹை இந்தா ஆளாளுக்கு தலையை ஒன்று வச்சு குடிச்சிக்கிருக்காங்க. நீ எங்கே வைக்கிறீங்க? இந்த நேரத்தில் களவாணித்தனம் பண்ணலான்னு வைக்கீங்களா? சைடு கேப்பில் சம்பவம் பண்ணுறது. கிடச்ச கேப்பில் கடை விட்டுறதான் வேலை. போ இல்லை குடியவே தண்ணியாக குடி. தண்ணி நல்லா குடிங்க. அப்படியே ஐஸாக இருக்குது நண்டு.
டவரால் இருக்குங்க வரு அப்படியே குழுக்குழுன்னு இருக்கு. குடிப்பியா கிறுக்கு கிரேஷை குடி. ஸ்கைப்பால் இங்கே போகிறேன். கிணறு பையாப்பட போ. ஆத்தே இப்படி போகிற அவர் பிள்ளையா கூப்பிட்டுக்கிட்டு கிணறு கொம்பு கால்கிட்ட வந்து நின்றுருக்கா. கிணறு எவ்வளோ இப்படி பல்ல ஓடு 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 ஓடு. இந்த பக்கம் மலையை பாருங்கள், நல்லா இது வரைக்கும் நல்லா வடக்கு பக்கம் இறங்கிருக்கேன். இங்கிட்டு நல்லா வெயில் குறைஞ்சிச்சு, நல்லா வெயில் குறைஞ்சிச்சு. வேட்டையை ஆரம்பிங்க போங்க நேரம். இன்றைக்கி தாங்க 4 மணிக்கே வெயில் அடிக்காமல் இருக்குது. அக்னின்னு முதல் நாள், அதாவது முன்னல் வெயில்னு வாங்க, இந்த வருஷத்தோட முன்னல் வெயில் ஆரம்பிச்சிருக்கு. எங்கிட்ட 4 மணிலேருந்து வெயில் குறைஞ்சிருக்கு. சுற்றி கிளைமேட்டை பாருங்க, அப்படியே செம்மையாக ப்ளூ கலராக இருக்குது. பார்ப்போம் எங்கிட்ட இருந்து மழை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தயாராக வேண்டும். சீக்கிரம் நண்டே மழை வரப்போகுது நண்டே. அண்ணனடா போட்டுக்கிருக்கேன். நீங்கள் நல்லா புளி தடிக்கிறியா? சீக்கிரம் ஏதாவது ஒரு சீட்டை பிடி. முடியா காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு போங்க. நெத்துன்னு மரத்துக்கு ஓடுவாங்க. ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நீ ஓடலையா? ஓடு நரிக்குள்ளே நரி. 2 குரூப் ஆடு ஒன்றா சேர்ந்து மேய்க்கிறோம். அவரோட ஆடு இருக்குது. இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பாதி பேர் தான் இருக்கீங்க, பாதி பேரை காணமே. ஒன்று விழுகுது. அந்த ஒன்றுக்கு இத்தனை சண்டையா? உங்கள் உருப்படி எல்லாம் அங்கிட்டு தான் நிற்கிது. எல்லாமே என்ன தான் காணோம். வாரு பறக்குது. இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று. ஆத்தா வாரு இந்த கொரா குட்டிக்கு தான் நேராக பறக்குது. எங்கே சுற்றி வரீங்க? காற்று செம்ம காற்று அடிக்குதுங்க. அந்தளவு காற்று அடிக்குது. ஆனால் மழையெல்லாம் கிளச்சி விட்டுருச்சு. ஆடுக்கு உள்ள தசதிக்க ஓடி போச்சு. எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. 2 பேரும் ஆடு தனியாக கலந்துருச்சுங்க. முக்கியமா அங்கே வர்றது எல்லாம் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவங்களா தெரியுமாங்களே. அவங்களே தான் என்ன 2 அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இன்றைக்கி வாட்டுக்கே 3 பேரும் எப்படி பேர் சேர்ந்துருக்கீங்க? வாரு என்ன காற்று அடிச்சோன்னே அப்படியே வீட்டுக்கு ஓட வேண்டியதானே? வந்து சேர்றீங்க வாரு. ஒரு காற்று அடிச்சிச்சு. இன்னும் சொட்டு வைக்கல, ஒன்றும் இல்லை. மழையெல்லாம் களைச்சி விட்டுருச்சு. எங்கிட்டோ போயிடுச்சு மழைங்க. ஒன்றுமே இல்லை. இந்த காற்று அடித்து கிளம்புது. சரியான காற்று அடிக்குதுங்க. மழை வருதோ ஒரு வேளை சீரியஸாவோ தெரியலங்க. நல்லா காற்று அடிக்குதுங்க. அடிச்சு காற்றுக்குத்துல காற்று சவுண்டு தான். மழை வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க? நீ அன்றைக்கி வந்தீங்களா? பாடுறா காற்று அடிச்சோன்னு நீங்கள் மரத்துக்கு போட்டீங்களா? அதான் பயவுள்ள இந்த ஓட்ட ஓடியான்ட்டீங்க நீங்கள். போங்க நேற்று பாருங்க. போங்க கூட்டத்தோட பாருங்க. ஓடு காற்றை பாருங்க. ஆத்தா நல்லா இப்போ தாங்க காற்று பழமாக வீச ஆரம்பிச்சிருச்சு. சரியான காற்றுங்க. வா ஓடியா மரத்துக்கு நிற்காத. எப்போ சண்டை போட்டுலாம் எடுக்கிறீங்க? பழுனே சண்டை ஒரு நேரமா ஒரு குட்டியெல்லாம் கத்திக்கிருக்கு. எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. வா மின்னல் இடியில் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மின்னல் இப்போ தாங்க சவுண்டு. இடி கும்புறது சதவு இருக்கு. மரத்தை பக்கம் தள்ளி எடுத்துக்கிறோம். எதுக்கு மழை விழுந்துருச்சுங்க. சொட்டு வச்சிருச்சு. பழுனே அந்த ஆடு கிளம்பிருச்சு. நம்ம ஆடு திருப்பி வந்த வரைக்கும் முழுக்க போயிட்டாங்க. நெத்துக்குள் காத்திருச்சோன்னே. ஆனால் பாவியெல்லாம் ஓடியா தா நீ எங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? இன்னும் வரட்டு பயவுள்ள போட்ட பிளானெல்லாம் மாற்றி விட்டாங்க. நல்லா மழை வர டயத்தில் வெளியேறி நிற்கிறோம். லீசா கத்துறா. நெத்து போட்டு மக இன்றைக்கி எல்லாம் உள்ளே ஓடி போயிட்டாங்க. நல்லா நெத்து விழுந்துருக்கும் போல் பயவில் ஓடிச்சு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தலைக்கு மேலே நல்ல மேகம் வந்து நிற்கிதுங்க. ஓடியா பா இந்தா ஆத்தே இன்றைக்கி என்ன இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிறீங்க? முள்ளுக்குள்ளே நெத்த பறக்கிட்டே வாங்க. வெளியே வாங்க. தூரம் வளர்க்கு ஓடிடுச்சு. வாங்க ஓடி நண்டே ஆத்தே ஓடுறியாத்தே நிற்காம ஓடு. ஹா பொறுமை போகிற ஆள் பார்த்தேன். ஹா ஓடியா பா வந்துருச்சுங்க. நல்ல மழை சட்டுன்னு இறங்கிடுச்சு. காற்று நின்று விட்டது. மழை ஆரம்பித்து விட்டது. நம்ம இப்போ வண்டிகளை கிளம்ப வேண்டிதான். ஓடியா யாத்தே எப்பே எம்மே ஓடி வாங்கடா. வாரு பிள்ளையெல்லாம் விட்டு யாரும் ஓடுறாங்களா? வா தெரியாது. ஓடி சின்னோட எங்கே நம்ம முத்தலகு ஆத்தே அடிய முத்தலகு ஓடி கொடுத்த நான் உனத்தை தேடிக்கிறதே. ஓடிடு கொடுத்துரு. எந்த குட்டி வேற ரொம்ப ஸ்லோவாக நடக்குங்க. அவங்க குட்டி ரொம்ப முடியல. ஓடி பயப்பில் கொடுத்துரு. ஓடி பா இங்கே எலி ஏன் தெரியும் போனே ஒரு தெரவட்ட பேரா. பா ஓடி தா நான் அங்கிட்டு போயிட்டு திரும்பியா வழி அடிச்சிருக்கா? அதான பார்த்தேன். என்ன எங்கிட்ட விட்டு ஓடுறாங்க. இங்கிட்ட எங்கிட்ட ஓடுங்க. சரி நண்பர்களே, நான் இந்த வீடியோ வந்து பாட்டு நேரம் வந்துருச்சு. ஸ்கைப்பர் கடைசியில் ஓடியா எங்கேயோ பணம் மர கத்துறா. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னும் வீடியோ முடியவில்லை. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு மேலே ரொம்ப போகணும் நினச்சி ரொம்ப இருக்கும். ஃப்ளைட் மோட்டில் ஃபோனை போட்டாச்சு. இன்னும் ரொம்ப உஷாராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டுருக்க. பிடிக்காத லைக்காக போட்டுருக்க. ஓடியா பணமரா ஓடியா ஆத்து பணம் பார்த்தா கத்துற. ஓடியா எங்கிட்டு நின்றுருக்கா? அங்கிட்டு வா. ஓடியா சரி ஓகே. இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுவில் உங்களை சந்திக்குறேன். அதுவரை உங்களுக்கு பெருது படிப்பது நான் உங்கள் வைரம். வரட்டா எல்லாம் போயிட்டேன் நினைக்கிறேன். ஓடி போச்சு. ஒரே ஓட போயிட்டாங்க. மழை அங்கிட்டு நல்லா பெஞ்சு வருது. பக்கத்தூரில் நம்ம பக்கம் சாரெலாம் இருக்குது. ஆனால் எப்படி கண்டிப்பாக பெய்யும். பெஞ்சு தான் ஆகணும். அதான் நமக்கு இல்லாட்டி 8 மணிக்கு அடி இருக்குது. ரைட் பாப்பா see you tomorrow. போதுங்க எல்லாமே இந்த போயிட்டாங்க என்கிட்ட. பரவாயில்ல எல்லாம் வெளியேறினா சரி தான். இதுக்குள்ளே எது இருக்கான்னு தெரில. கடைசியில் நண்டு மட்டும் தான் வராமல் இருக்குது. நம்ம நண்டு வேலையை காட்டி விட்டுறா வச்சே ஆளை காணந்தா உள்ளே நிற்கிறான்னு நினைக்கிறேன். நெத்து பறைக்கு இருக்கா வாடு அசால்ட்டா. செம்பரியாலாம் தனியாக வந்து சின்னடா காணான்னு பார்க்குறேன். உள்ளே விட்டேன். நண்டு பண்ணுற வேலை இருக்கே. நண்டு எப்போ நெத்து பறைக்கிறக்க? ஓடி நீ சேர்த்துட்டியா? யாத்து நீலாம் சேனா கூட்டி ஓடு மழை வந்துக்கிருக்க. எல்லாம் ஓடி போச்சு வீட்டுக்கு நேரம். நீ அசால்ட்டை திடுற.